நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்த பின்னரும் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது யார் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அங்குள்ள தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் ஸ்டான்லியிடம் கேட்கலாம். ஸ்டான்லி, வணக்கம் ஸ்டான்லி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதற்கு பாஜக மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிச்சிருக்கா ஸ்டான்லி? மனோஜ், பார்த்தீங்கன்னா இப்போது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிவிப்புகள் முடிவுகள் 11 நாட்கள் ஆகிறது. இதில் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துலையும் மக்கள் ஜனநாயக கட்சி முதல் இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே நிலவும் நிலை என்னன்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி அமைத்தாக வேண்டும் என்று ஒரு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதுக்காக அனைத்து முயற்சியிலும் எடுத்து வருது. முக்கியமாக தற்போது அந்த மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி ஆகிய 2 கட்சிகளுடனும் அந்த கட்சியானது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமித்ஷா அந்த கட்சியின் தலைவர் கூறியுள்ளார். ஆனால் மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைவதற்கு பல நிபந்தனைகள் அந்த கட்சியானது இட்டுள்ளது. முக்கியமாக 6 வருஷத்துக்கும் அவர்கள் தரப்பில் தான் அந்த முதல்வர் பதவி இருக்கும் எனவும், மேலும் ஆர்டிகல் 370 இன்னும் பலப்படுத்த வேண்டும், இது போன்ற பல ஷரத்துக்களை கொண்ட நிபந்தனைகளை அவர்கள் கொடுத்துள்ளார்கள். ஆக இந்த நிலையில் இங்கு ஆட்சி அமைப்பதற்கான இழுபறிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்று பிஜேபி தரப்பில் கவர்னர் ஓரா அவர்களை சந்தித்து பேசிய போது இன்னும் சற்று நேரம் அவகாசம் கேட்டுக்கொண்டார்கள், அதாவது ஆட்சி அமைப்பதை பற்றி கூறியதற்கு. ஆக தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்னும் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை என்றே கூற வேண்டும். பேக் சைட் டாக்ஸ் என்கிற பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்று வருகிறது தற்போது. மனோஜ், ஸ்டான்லி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து அங்கு ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகக்கூடும் ஸ்டான்லி? மனோஜ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அந்த மாநிலத்தின் கவர்னர் ஓரா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் இங்கே ஆட்சி அமைய வேண்டும், இல்லை என்றால் இது கவர்னர் ரூலுக்கு கீழ் சென்றுவிடும். தற்போது டெல்லியில் எப்படி பல நாட்களாக கவர்னர் ரூலிலிருந்து வந்ததோ அதே போன்று தற்போது இங்கும் கவர்னர் ரூலுக்கு செல்வதற்கு ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அங்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக அதற்கு முன்னால் இங்கே ஒரு ஆட்சி அமைய வேண்டும். ஆக அதற்கு முன்னால் தற்போது அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக மக்கள் ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் தான் தற்போது அதிகமான முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. மனோஜ், நிச்சயமாக ஸ்டாலின், இப்போ பார்த்துட்டீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி, இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு இருக்கிறது ஸ்டாலின்? மனோஜ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய மாநாட்டு கட்சியானது 15 இடங்களும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களும் பெற்றிருந்தாங்க. 3வது 4வது கட்சிகளாக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது என்பது முடியாத காரணம். ஆகவே கூட்டணியில் ஈடுபட வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. முக்கியமாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூறுவது என்னென்றால், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு ஆட்சி இங்கு அமைய வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருப்பதனால் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை மக்கள் ஜனநாயக கட்சிக்கு கொடுப்பதாக கூறியுள்ளனர். மேலும் தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்தவரை அவர்களும் அதாவது வாய் வார்த்தை மூலமாக ஜஸ்ட் ஓரலா சொல்லியிருக்காங்க, நாங்கள் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு அளிக்கலாம் என. ஆனால் இதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தற்போது மக்கள் ஜனநாயக கட்சி பல விதங்களில் யோசித்து வருது. முக்கியமாக இவர்களுடைய ஆதரவை சேர்த்து கொண்டால் மக்கள் ஜனநாயக கட்சி ஏற்கனவே தற்போது ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு கூட்டணி அமைப்பதற்கு எங்களுக்கு தற்போது இஷ்டமில்லை. தாங்கள் இங்கு ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக தான் தாங்கள் முயல்வதாக அந்த கட்சி கூறியிருக்கிறது. ஆக இதுதான் தற்போது இந்த கட்சிகளோட நிலைப்பாடாக இருக்கிறது. முக்கியமாக தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் ஒமர் அப்துல்லா தற்போது இங்கிலாந்து சென்றுள்ளார். ஸோ அங்கு அவருடைய அங்கு சில மருத்துவ விஷயங்கள் அவருடைய தந்தை அப்பா அம்மாவுக்கு இருக்கிறதுனால அங்கே இருக்கிறார். ஸோ அதை முடித்துவிட்டு ஜனவரி 6ஆம் தேதி பிறகு வருகிறார். ஆக அந்த கட்சியினோட நிலைப்பாடு மேலும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பது இன்னும் சற்று தினங்களில் தெரிந்துவிடும். ஆனால் இங்கு விரைவில் ஒரு கூட்டணி அமைவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மனோஜ், நிச்சயமாக ஸ்டான்லி, அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இழுபறி நிலை குறித்து, தற்போதைய நிலை குறித்தும் விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டான்லி.